கரத்தனை யானை முகத்தனை என்பினிலம் விரை போடுமையிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை குந்தியில் உரைத்தடி போற்றுகின்றேன். ஆறும் பரிவேலனி சேவலெனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேரும் கயமாமுகனை செருவில் சாகும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். நமது சைவ சித்தாந்த தொடர் சிந்தனைகளில் 36 தத்துவங்களை முதலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் சிவ தத்துவங்கள் 5: சிவன், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்த வித்தை. 5 ஈஸ்வர தத்துவங்கள், 6 சிவ தத்துவங்கள். அதை ஒரு வகுப்பில் பூர்ணமாக பார்க்கலாம். அதற்காக அடுத்தால் போல் வித்யா தத்துவங்கள் 7: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை. 7 வித்யா தத்துவங்கள். இதையே நம்ம சென்ற வகுப்பில் ஓரளவுக்கு நிறைய பார்த்துருக்கலாம். அதில் இந்த காலம், நியதி அப்படிங்கிற தத்துவங்களை கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். ஏன்னா காலம், நியதிங்கிறது வினை கொள்கையை அடிப்படையாக வச்சிருக்கு. வினை கொள்கை தான் அந்த காலம், நியதிங்கிறது. ஸோ அதை முழுமையாகவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் அந்த புருடன்கிற தத்துவம் முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த புருடன் அப்படிங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா நம்ம சொல்கிறது இல்லை, பசுன்னு சொல்கிறது, உயிர்னு சொல்கிறது எல்லாமே அந்த புருடன்கிறது தான். ஸோ அந்த உயிருக்கு 5 சட்டைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 5 சட்டைகள் சேர்ந்த உயிருக்கு புருடன் என்று பெயர். 5 சட்டைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படிங்கிற 5 சட்டைகள், 5 உரைகள் சேர்ந்ததை பஞ்ச கஞ்சுகம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வித்யா தத்துவங்களில் இருக்கிற புருடனுக்குரிய 5 உரைகள். இந்த வித்யா தத்துவங்கள் உருவானதுக்கு காரணமாக இருப்பது அசுத்தமாயை. அசுத்தமாயை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா, சிவ தத்துவங்கள் 5மே சுத்தமாயா தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஏன் சுத்தமாயா தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, அங்கே ஆணவ கலப்பு சுத்தமாக கிடையாது. மாயை என்பது இறைவனின் ஒரு சக்தி, இறைவனின் ஒரு வைப்பு சக்தி அல்லது பரிகார சக்தின்னு சொல்லுவாங்க. பிரகாரங்களில் இருக்குல்ல, அதாவது அந்த மாதிரி, அதாவது இறைவனுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. சாதான்ய சக்திங்கிறது இறைவனோட இயங்க சக்தி. அதை தாண்டி இருக்கக்கூடிய இறைவனின் ஒரு 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 சக்திக்கு வைப்பு சக்தின்னு சொல்கிறோம். எனர்ஜின்னு நம்ம இங்கிலீஷில் கூட சொல்லலாம். அந்த சக்தியத்தை மாயை அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லிடுறோம். அந்த சக்தியின் தான் இறங்கி வருகிறது. இறைவன் அந்த சக்தி மூலியமாக இறங்கி வரும் பொழுது அவன் 5 சிவ தத்துவங்களாக வெளிப்படுகிறான். சிவன், சக்தி நம்ம பார்த்தது. அப்போது அந்த சக்தியில் ஆணவ கலப்பு கிடையாது. அதனால் அது சுத்தமாயை அப்படின்னு சொல்கிறோம். அதே சக்தி அதுக்கு அடுத்து வரக்கூடிய வித்யா மாயையில் வரும் பொழுது தான் இங்கே ஆத்மா வருகிறது. இங்கே அந்த புருடன் அப்படின்னு சொல்கிறது ஆத்மா. அப்போது அந்த புருடன்கிற சொல்கிற ஆத்மா ஆல்ரெடி எதில் இருக்கிறது? ஆணவத்தில் இருக்கிறது. ஸோ அப்போ ஆணவ கலப்பு மாயைக்கு உருவாவது இந்த வித்யா மாயை தான். வித்யா தத்துவங்கள் தான் அசுத்த மாயா தத்துவங்கள்னு சொல்கிறோம். அது ஏன் அசுத்த மாயா தத்துவங்கள்னு நம்ம சொல்கிறோம்னா, சுத்த மாயை ஆணவத்தோடு கலப்பு ஏற்பட்டதால் இதற்கு அசுத்த மாயை என்று பெயர். ஸோ இப்போ இந்த அசுத்த மாயா தத்துவங்கள் தான் இங்கே இருக்கிற 7மே அசுத்த மாயா தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு கடைசியாக நம்ம எழுதியிருக்க அந்த மாயை அந்த அசுத்த மாயையில் இந்த தத்துவங்கள் உருவாவது போக மீதி உள்ள தத்துவம் தான் அசுத்த மாயை. அதிலிருந்து தான் அதற்கு அடுத்த நிலையாகிய ஆன்ம தத்துவங்கள் வரப்போகிறது. அப்போ 3 நிலையில் மாயை செயல்படுகிறது. முதல் நிலையில் சுத்த மாயை, அடுத்த நிலையில் அசுத்த மாயை, அதற்கு அடுத்த நிலையில் பிரகிருதி மாயை அல்லது மிக அசுத்த மாயை.
விஷயத்தை. ஸோ இந்த 3 நிலைகள் மாயை செயல்படுகிறது. இது அசுத்தம்னு சொல்கிறதுக்கு காரணம் எவ்வளவு தூரம் அது ஆணவத்தில் கலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து அதை அசுத்த மாயைன்னு சொல்லுவோம். மிக அதிக கலப்பு ஏற்பட்ட பொழுது அது பிரகிருதி மாயையாகவும், முதலில் கலப்பு ஏற்பட்ட போது அசுத்த மாயையாகவும் இருக்கிறது. ஸோ இந்த 3ஐயும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த வகுப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க போகிறது ஆத்ம தத்துவம் 24. ஸோ அதை தான் இப்போ நம்ம போர்டில் எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஆத்ம தத்துவங்கள் 24ல் முதல் தத்துவமாக வருவது சித்தம். இது ரொம்ப இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எதுலேயுமே அந்த முதல் தத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம டீட்டெயிலாக படித்தா தான் அடுத்தடுத்து புரியும். எப்படி வித்யா தத்துவங்களில் 7 தத்துவங்களில் முக்கியமான தத்துவமாக நம்ம பார்த்தது காலம் நியதி, அதை நம்ம தெளிவாக ஓரளவுக்கு பார்த்தோம். அதை போல் இங்கே முக்கியமான தத்துவங்கள் சித்தம். இந்த சித்தம் எதுலேருந்து உருவாகிருக்குன்னு நம்ம படத்தில் பார்த்தோம்னா கலை அப்படிங்கிற வித்யா தத்துவத்திலேருந்து உருவாகிருக்கு. மேலே வித்யா தத்துவங்கள் 7, அதை நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் நியதி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கலை, வித்தை, அராகம். இப்போ அந்த கலை அப்படிங்கிறது செயல்படும் திறன், வித்யா அப்படிங்கிறது அறியும் திறன், அராகங்கிறது ஆசை, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அந்த கிரியாசக்தியை தான் கலை அப்படின்னு வித்யா தத்துவங்களில் நம்ம குறிப்பிடுகிறோம். அந்த கலையில் இருந்து தோன்றியது தான் சித்தம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போது கலையிலிருந்து டைரெக்டாக சித்தம் வருது. ஆனால் இடையில ஒரு பொருள் நம்ம போட்டிருக்கிறோம். அது என்ன? மூலப்பிரகிருதின்னு போட்டிருக்கிறோம். அது ஏன் அப்படின்னா அங்கே மிச்சம் இருக்கிற அந்த அசுத்த மாயையும் இந்த கலையும் சேர்ந்து தான் கீழே 24 தத்துவங்களாக பரிணமிக்கும். அப்போது அந்த அசுத்த மாயை பிரகிருதி மாயாக மாறுகிறது. இப்போது இந்த 24 தத்துவங்களை உருவாக்குவதற்காக அந்த 24 தத்துவங்களும் இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து உருவாகிறது. இந்த மூலப்பிரகிருதிக்கு பிரகிருதி மாயைன்னு பேர். இந்த பிரகிருதி மாயை எங்கேருந்து வந்திருக்குன்னா அசுத்த மாயையிலிருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா கலையில் ஆல்ரெடி அசுத்த மாயை இருக்குது, அது அசுத்த மேலே ஆனது. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஆணவ கலப்பையாக மாறி அந்த மூலப்பிரகிருதியிலிருந்து தான் இந்த 24 தத்துவங்களும் தோன்றுகிறது. அப்போ முதல் தத்துவமாக தோன்றியது சித்தம். அதுக்கு அடுத்து புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம். இது 3 ஒரு லைனில் போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது, அதனால் அதை அப்படியே போடுங்க. நம்ம இந்த படம் போட்டிருக்க அப்படியே மனசில் வச்சுக்கிறோம். சித்தம், புத்தி, அகங்காரம், இது ஒரு லைனில் போட்டிருக்கோம். அகங்காரத்திலிருந்து மனம் தோன்றுது. அதுக்கப்புறம் பஞ்ச இந்திரியங்கள் தோன்றுகிறது. கர்மேந்திரியங்கள் தோன்றுது, ஞானேந்திரியங்கள் தோன்றுகிறது, பஞ்சத்தன் மாத்திரைகள் தோன்றுகிறது, பஞ்சபூதங்கள் தோன்றுகிறது. இப்போது இதுதான் ஆத்ம தத்துவங்கள் நம்ம சொல்கிறோம். ஆத்ம தத்துவங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரணங்கள். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறனால அவங்களுக்கு ஆத்ம தத்துவங்கள்னு பேர் கொடுத்துருக்குறோம். இப்போது முதல் தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் ஒன்று தான் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது சித்தம் அப்படிங்கிறது முதல் தத்துவம். இந்த சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஆசையை வயப்பட்டு ஒரு செயல் செய்கிறோம். ஒரு மனிதர் ஒரு பொதுவாக ஒரு உதாரணம், ஒரு ஆசையை வயப்பட்டு ஒரு செயல் செய்கிறோம். இப்போ அந்த செயல் செய்யும்போது ஒரு இன்ப அனுபவம் கிடைக்கிறது. ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், ஏதோ ஒரு அனுபவம். ஸோ அந்த ஆசை வயப்பட்ட செயலினால் ஒரு இன்பம் விளைகிறது. அப்போது அந்த இன்ப அனுபவம் முடிஞ்சிருச்சு, இன்பத்துக்குரிய பொருளும் போயிடுச்சு, இன்ப அனுபவம் முடிந்தது. ஆனால் அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது ஒரு பதிவு ஏற்படுகிறது. அதற்கு வாசனை என்று பெயர். இப்போ இந்த சித்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போது இன்னும் சில வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதுதான் சித்தத்தில் இருக்கிறது. ஸோ வாசனை என்றால் என்ன அப்படின்னா, அனுபவம் முடிந்தது, ஆனால் அந்த அனுபவத்தின் பதிவு இருக்கிறது. அதற்கு பெயர் வாசனை அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். அதுவுமே சமஸ்கிருத வார்த்தை தான், ஆனால் எல்லாரும் புழக்கத்தில் உள்ள வார்த்தை. சமஸ்கிருதத்தில் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு பேர். சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கூட இப்போ சிவ அனுஷ்டானங்கள் பண்ணுறோம், சிவ பூஜை பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்குன்னா சில சம்ஸ்காரங்களை ஏற்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்சை கொடுக்கும்போது சாமியை சொல்லுவார்.
அப்போ இது சம்ஸ்காரம்னா என்னன்னா இந்த வாசனை. இப்போ வாசனைன்னு நம்ம ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னா, ஒரு பொருளே எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சூடன் பயன்படுத்துகிறோம், டப்பாவில் வச்சுருக்கிறோம், பெருங்காயம் பயன்படுத்துகிறோம், வெள்ளைப்பூடு பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறோம். இப்போ அதில் இருக்கிற அந்த பெருங்காயம் வச்சுக்கோங்க, பெருங்காய டப்பாவில் பெருங்காயத்தை நான் எடுத்து வெளியில் போட்டேன். பெருங்காய டப்பா மட்டும் இப்போ இருக்குது. இப்போ அந்த டப்பா போது பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? பெருங்காய வாடை வருது. பெருங்காயம் இல்லைனா பெருங்காயம் எங்கேயோ தூள் கொட்டிட்டு வந்தாச்சு, ஆனாலும் பெருங்காய வாடை அந்த டப்பாவில் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா எவ்வளோ நாளைக்குனாலும் இருக்கும். ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் கூட இருக்கும். திறந்தே வச்சிங்கன்னா கூட 10 நாளைக்கு இருக்கும். ஆனால் பெருங்காயம் போய் 10 நாள் ஆச்சு. இது வாசனைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. எதுனா அதே போல தான். இப்போது இன்ப அனுபவம் ஒரு மனிதன் அனுபவித்தானா இன்பம் முடிஞ்சிடுச்சு, இன்பத்துக்குரிய பொருளும் போயிடுச்சு. ஆனால் அந்த வாசனைகள் உள்ளே பதிவாக இருக்கிறது இல்லை? அது எங்கே பதிவாக இருக்கிறதுனா அதுதான் சித்தம் இல்லை? அந்த சித்தம் அப்படிங்கிறதுல தான் இந்த வாசனைகள் பதிவாக இருக்குது. சரி, இப்போ இந்த வாசனை இருக்குன்னு எப்படி தெரியும்? இந்த வாசனை என்ன செய்யும் அப்படின்னா, வாசனை பதிவாக இருந்து அது பாட்டுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த வாசனை திருப்பி வருதுன்னு வச்சுக்கோங்க. புறச்சூழ்நிலை, அதே சூழ்நிலை, அதே பொருள் திருப்பி வருது. அப்போ இந்த வாசனைங்கிற அந்த பதிவு என்ன செய்யும்னா, ஒரு ஆசையை தூண்டும். இதான் ஒரு எண்ணத்தை தூண்டும், ஒரு விருத்தியை தூண்டும். எது? இந்த வாசனை இல்லை? இது எல்லாருக்குடைய அனுபவங்கள் தான். இப்போ நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும். இப்போ தினம் கோயிலுக்கு போயிட்டே வர்றோம், ஏன்னா இதுவே ஒரு பதிவாக நல்ல வாசனையாக நம்ம சித்தத்தில் இருக்குது. இப்போ நாளைக்கு இன்னொரு பக்கம் போகிறோம், அப்போ ஒரு கோயில் மாதிரி ஒன்றை பார்த்த உடனேயே நம்மளே அறியாமல் அதை ஒரு வணக்கம் பண்ணணும்னு மனசில் தோணுது. முடிஞ்சாப்புல போய் பார்ப்போம்னு தோன்றுது. இப்போ இதுக்கு தான் வாசனைன்னு பேர். இது நல்ல வாசனை. கெட்ட வாசனை இதே போல தான். ஒருத்தர் ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடைக்கு போயிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவன் கூடயே நம்மளும் போகிறோம். அவன் கூடயே நம்மளும்